ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. மகா திரிபுர சுந்தரி சிவனோடு ஒன்றிணைந்த பிரிக்க முடியாத ஆதி பரம்பொருள். சிவசக்தி ஐக்கியம் என்று பெயர். இதற்கு மேல் தெய்வம் எதுவும் கிடையாது. சகஸ்ரநாமம் அன்னையின் 1000 பெயர்கள். லலிதா சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்யும்போது லலிதாம்பிகையின் பெருமைகள் மட்டுமல்ல, ஆன்மீகம் பற்றிய விழிப்புணர்வு, மந்திரங்கள், தந்திரங்கள், பிரபஞ்சத்தின் படைப்பு ரகசியங்கள் என்று முழுமையான ஞானம் உருவாகும். லலிதா தேவியின் 1000 நாமங்களில் திரும்ப வராமல் ஒரு முறை மட்டுமே வரும் பெருமை கொண்டது லலிதா சகஸ்ரநாமம். லலிதா தேவியின் கட்டளையின் பேரில் வசினி, காமேஸ்வரி, அருணா, விமலா, ஜெயினி, மோதினி, சர்வேஸ்வரி, கௌலினி என்ற 8 வார்த்தைகளால் வாக்கை அருள்பாலிப்பார்கள். உருவாக்கப்பட்ட இந்த ஸ்லோகம் பாராயணம், ஹோமம், அர்ச்சனை போன்ற முறைகளில் வழிபடப்படுகின்றது. தேவியின் தலை முதல் பாதம் வரை லலிதா சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்தில் அன்னை லலிதா தேவி மகாமேருவில் நகரத்தில், மகாபத்ம வனத்தில், சிந்தாமணி கிரகத்தில் அனைத்து கடவுளரையும் தனக்குள் கொண்டவளாக அதி அற்புத அழகுடன் ஆற்றலுடன் அனைவரையும் அபயம் அளித்து காப்பாற்றும் சர்வானந்தமயி தேவி லலிதா திரிபுர சுந்தரியாக மகாசக்தி தேவதையாக அமர்ந்து அருள் பாலிக்கதாக கூறப்பட்டுள்ளது. தேவியின் தலைமுதல் பாதம் வரை கேசாதிபாத வர்ணனையாக பஞ்ச கிருத்தியங்களான சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், துரோணாதானம், அனுகிரகம் இவற்றை பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈஸ்வரன், சதாசிவன் இவர்களின் தன்மையை தன்னுள் கொண்டு தானே பஞ்ச பிரம்ம ரூபிணியாக இந்த பிரபஞ்சத்தை நடத்துவதாக வர்ணிக்கப்படுகின்றாள். தேவியின் ஒவ்வொரு நாமமும் தேனாய் இனிக்கும் பொருளை கொண்டவை. பிரம்மாண்ட புராணத்தில் குடந்தைக்கு அருகிலுள்ள திருமீயஞ்சூரில் விஷ்ணுவின் அவதாரமான சரஸ்வதியின் குருவான ஹயக்ரீவர் அகத்திய மகரிஷிக்கு லலிதா சகஸ்ரநாமத்தின் பெருமைகளை பின் வருமாறு கூறுகின்றார். தேவியின் 1000 நாமங்களை உமக்கு கூறினேன். இவை இரகசியங்களுள் இரகசியமானது. இதை போன்ற துதி வேறொன்றும் இல்லை. இது நோய்களை போக்கும், செல்வத்தை அளிக்கும், அகால மரணம் ஏற்படாது, நீண்ட ஆயுள் தரும், பிள்ளைகள் பேர் இல்லாதவர்களுக்கு பிள்ளை செல்வம் தரும். கங்கை முதலிய புண்ணிய நதிகளில் முறைப்படி பல தடவை நீராடுதல், காசியில் கோடி லிங்க பிரதிஷ்டை செய்தல், கிரகண காலத்தில் கங்கை கரையில் அஸ்வமேத யாகம் செய்தல், பஞ்ச காலங்களில் நீர் வசதியற்ற இடங்களில் கிணறு வெட்டுதல், தொடர்ந்து அன்னதானம் செய்தல், இவை எல்லாவற்றையும் விட மிகுந்த புண்ணியமானது லலிதா சகஸ்ரநாம பாராயணம். கடவுளையும் வழிபட்ட புண்ணியம். இது பாவத்தை நீக்கும். பாவத்தை நீக்க இதனை தவிர வேறு உபாயம் இந்த கலியுகத்தில் இல்லை என்று கூறப்படுகிறது. பௌர்ணமி அன்று சந்திர பிம்பத்தில் தேவியை தியானம் செய்து வழிபட்டு அதனை படிக்க நோய்கள் நீங்கும், பூத பிசாச உபாதைகள் விலகும். இதனை பாராயணம் செய்யும் பக்தனின் நாவில் சரஸ்வதி தேவி நர்த்தனம் ஆடுவாள். எதிரிகள் நல் இணக்கத்திற்காக வருவார்கள். அரசனே எதிர்த்தாலும் அன்னையின் பக்தனிடம் தோல்வி அடைவான் என்று கூறப்படுகிறது. இதை பாராயணம் செய்பவன் பார்வை பட்டாலே தோஷங்கள் விலகிவிடும். ஸ்ரீ வித்யை போன்று மந்திரமோ, ஸ்ரீ லலிதாம்பிகை போன்று தேவதையோ, லலிதா சகஸ்ரநாமம் போன்று சோத்திரமோ உலகில் இல்லை. பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் மட்டுமே இதனை பாராயணம் செய்யும் வாய்ப்பு கிட்டும். கடைசி பிறவியாக இருந்தால் மட்டுமே ஸ்ரீ வித்யா ஜபமும் சகஸ்ரநாம பாராயணமும் செய்ய முடியும். தேவியின் அருளின்றி யாரும் இதனை பெற முடியாது என்றெல்லாம் பலவாறாக பலஸ்ருதி என்ற பகுதியில் ஹயக்ரீவர் அகஸ்தியருக்கு உபதேசிக்கின்றார். லலிதா சகஸ்ரநாமத்தின் இன்னொரு சிறப்பு, இதை பாராயணம் செய்யும்போது அனைத்து கடவுளையும் வழிபட்ட புண்ணியம் நமக்கு சேரும். ஆடி வெள்ளிகளில் மட்டுமன்றி அனைத்து வெள்ளிக்கிழமை மற்றும் தேவிக்கு உகந்த நாட்களில் லலிதா சகஸ்ரநாமத்தின் பொருள் அறிந்து பாராயணம் செய்ய முயலுங்கள்.
எதை அடைய விரும்புகின்றோமோ அது தானாய் வந்து சேரும். தேவி எப்போதும் எந்த கஷ்டம் வந்தாலும் நம்மை கவசமாய் நின்று காப்பாள். அன்னை லலிதா திரிபுர சுந்தரியின் அழகிய நாமங்களை அனுதினம் சொல்வோம். அவள் அருளை பெறுவோம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.